ரயில்வேஸ் குரூப் டி உடைய எக்ஸாம் டேட் வந்துருச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 17 எக்ஸாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டா கூட செப்டம்பர் 11லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட 65 டேஸ் 65 நாட்கள் இருக்குது. இந்த 65 நாளில் 60 டேஸ் பிளான் மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். டிப்ஸ் மாதிரி தான். அது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை இதில் சின்ன சேஞ்சஸ் ஆர் தனியாக எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஐடியாவில் அந்த 60 நாளை எப்படி கொஞ்சம் பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் 30 டேஸ் நீங்கள் கண்டென்ட்டை நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நீங்கள் படிக்கும் போதே கண்டென்ட்டோட சேர்த்து ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் 30 டேஸ். அப்போ செப்டம்பர் 11லேருந்து அக்டோபர் 11 வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு 20 நாள் அக்டோபர் 12லேருந்து நவம்பர் 1 வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேசிக்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி படித்ததையே மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அண்ட் மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸு ஷார்ட்கட்ஸு ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்காக இந்த 20 டேவில் நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாட்கள் ஸோ நவம்பர் 1லேருந்து அன்டில் எக்ஸாம். இப்போ நவம்பர் 17 ஒரு சில பேருக்கு எக்ஸாம் வருதுன்னா 15 நாள் வரும். ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் கிடைக்கலாம். அந்த எல்லா நாளுமே நிறைய மார்க் டெஸ்ட் போடணும். ஆனால் வெறுமனை மார்க் டெஸ்ட் போடுறதை தாண்டி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும். அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் சயின்ஸ் ரெண்டுத்துக்குமே நமக்கு வெயிட்டேஜ் இருக்குது. ஜெனரல் சயின்ஸ் ரொம்பவே நிறைய வெயிட்டேஜ் 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்குறது கூட தப்பே இல்லை. இது ரெண்டுத்துக்கும் 2 மணி நேரம் ஒதுக்கிக்கலாம். அண்ட் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ அவங்க அதுக்கும் 2 hours அப்படின்றத ஒதுக்கிக்கலாம். ரீசனிங் மற்ற சப்ஜெக்டை விட கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் 30க்கு 30 எடுக்கிற மாதிரி நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒவ்வொருத்தவங்களோட எபிலிட்டியை பொறுத்து 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ நீங்கள் ஒதுக்கிக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஸோ 8 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 8 மணி நேரத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அதே டெஸ்ட் போடுறதுக்கோ அனலைஸ் பண்ணுறதுக்கோ அன்னன்னைக்கு படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சின்ன ஐடியா நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம பசங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா ஒரு தம்ஸ் அப்பை போட்டு சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. நாள் ரொம்ப நெருங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்லதே நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட்.